வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். பெற்றோர் அவதானம். குழந்தைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுப்பு. ஹிக்கடுவையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி. சந்தேக நபர் அடையாளம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 1 மணிக்கு பின் கனமழை. இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதான மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறு விசேட வைத்தியர் தீவால் பெரியரோ குறிப்பிட்டுள்ளார். வெப்பமான காலநிலை காரணமாக தோல் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தீவால் பெரியரோ தெரிவித்துள்ளார். இந்த நிலைமைகளை தடுக்க அதிக தண்ணீர் குடிக்கவும், இயற்கையான நீராகாரங்களை எடுத்துக்கொள்வது அவசியம் எனவும் விசேட வைத்தியர் தீவால் பெரியரோ சுட்டிக்காட்டினார். மாகவ அனுராதபுரம் ரயில் மார்க்கத்திற்கு சமிஞ்சை மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பை நிறுவுவதற்காக இந்திய அரசாங்கத்தால் முதல் தவணையாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் 2025 ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கலந்துரையாடி ஆரம்பிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் 14.89 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்க முன்மொழிந்திருந்தாலும் 2024 டிசம்பரில் இலங்கை ஜனாதிபதியின் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணத்தின் போது இது மானியமாக மாற்றப்பட்டது. இந்திய உதவியுடன் வடக்கு மாகாண ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கத்தை ஆதரிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மேம்பட்ட சமிஞ்சை அமைப்பு மூலம் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் ரயில் சேவைகளின் செயற்திறனை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக அடிப்படை பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026 ஆகஸ்ட் மாதத்திற்குள் இதனை நிறைவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஹிக்கடுவையில் உள்ள தொடண்டுவ மீன்பிடி துறைமுகத்தில் கடற்றொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. எனினும் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது. நிதி தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமத்திய, ஊவா, கிழக்கு, மத்திய மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் குர்நாகல், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான கனமழையும் பெய்யக்கூடும். மேல் மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, புத்தள மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இந்நிலையில் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் எரிபொருள் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படாது என்ற பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பு மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலையின் திருத்தங்களின்படி தற்போது லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 289 ரூபாவாக பதிவாகியுள்ளது. போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் மற்றும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்கு திணறி வரும் நிலையில்
எரிபொருட்களின் விலைகள் மாற்றமின்றி காணப்பட்டால் மேலும் விலை அதிகரிப்புகளுக்கான சாத்தியம் என மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் சில்லறை விலைகளின் மாதாந்திர திருத்தம் செய்யப்படுவதற்கு இணங்க இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலையில் தற்போது லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 289 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 185 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 92 ஒக்டோன் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 305 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. பெற்றோர் அவதானம், குழந்தைகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுப்பு. ஹிக்கடுவையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி, சந்தேக நபர் அடையாளம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 1 மணிக்கு பின் கனமழை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.